ஹாய், குட் மார்னிங், வணக்கம். வாங்க. ஒரு வாரம் பொங்கலை முன்னிட்டு வீடியோ போடலைங்க. அதெல்லாம் சொன்னால் வேறு லெவல். அதனால் நம்ம இன்றைக்கு என்னவோ அதை பார்க்கலாம். ஜாலியாக இருக்கிறவங்க இருக்கட்டும், காலம் பதில் சொல்லும் ஒவ்வொருத்தருக்கும். சரி, ஓகே. சாதம் படிச்சுட்டேன், அவ்வளோதான். அவங்களோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. அதனால இன்றைக்கு எல்லாமே என்னவோ புளித்தோலை பொத்திட்டு தெரியுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கணக்கு தான் போயிடுச்சு. சாப்பாடு வடித்து எடுத்து வச்சுட்டும்ப பையனுக்கு வச்சு டிக்கஷனை வந்து சூடு பண்ணிட்டு இருக்கேங்க. எடுத்துட்டும்ப கீரை வந்து நம்ம செடியில் வந்து தண்டு கீரை வந்து வேக வச்சு நல்லா, அதாவது பச்சை மிளகா, நம்ம செடியில் விட்ட பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு துவரம் பருப்பு எல்லாமே போட்டு, மஞ்சத்தூள் போட்டு, தக்காளி புளி எல்லாம் போட்டு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்குறேங்க. பாருங்க, இதே தாளிச்சிடலாம். நம்ம இப்போ எந்த தண்டு கீரைன்னா பாருங்கள், இந்த மாதிரி தண்டு கீரை. இதில் வந்து நம்ம காம்பு ஒடிக்க முடியாது, இதில் நிறைய நார் இருக்கும். அது வந்து நமக்கு வயலட் லேவண்டர் கலர் வரும். அப்படியே தண்டு வந்து ப்ரௌன் கலராக இருக்கும். அது நல்ல மொத்தமாக இருந்தது. அது காட்டுறேன் இருங்களேன். இதை பாருங்களேன், இதுதான் இந்த கலரு தான், இந்த தண்டு தாங்க. இந்த கீரையெல்லாம் பறித்து கடைஞ்சிட்டேன். இந்த தண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தண்டும் வந்து நமக்கு அவரைக்காட்டை, வீட்டு அவரைக்காய் சொல்கிறாங்க இல்லைங்களா, பட்ட பெரிய அவரைக்காய், இந்த கலர் வர்றது. இது கொஞ்சோண்டு மட்டும், சரி தம்பிக்கு எனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கீரையும் அதே மாதிரி தான். வந்து சாப்பிட்டாலையும் சாப்பிட்லாம், இல்லை அவங்க ஸ்டைலில் அவன் எப்போவுமே வந்து ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து ஒரு வழி ஆகிட்டுக்கிறாங்க இல்லைங்களா. நம்ம சொன்னால் அதெல்லாம் காதில் வாங்கிக்கிறதுல. இப்போ வந்து ஏன்னா கையில் காசு இருக்குது, எல்லாமே ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கு மேலே எல்லாம் அவங்க சொல்லணும், நம்ம கேட்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்றைக்கு ஓடிட்டு இருக்குது. ஏதோ 100ல் 10 பிள்ளைங்க தான் சொல்கிறவங்க பேச மதித்து கேட்டுக்கிறதுனால அவங்க லைஃப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் மேலும் போயிட்டுருக்குறாங்க. சில பேர் வந்து இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் முதுகில் குத்திட்டு ஓடுறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கிறதுங்களும் இருக்குது. நம்மக்கிட்ட பாருங்கள், கடுகு உளுத்தம் இதுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை வாங்கினேங்க. சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம், பூண்டு. இது நம்ம கீரை தாளிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதனால் வந்து என்னதான் பணம் காசு இருந்து என்னதான் வந்து ஒரு போலி வேஷம் போட்டு தெரிஞ்சாலையும் அவ்வளோதாங்க, மனுஷனோட லைஃபு போயிட்டா முடிஞ்சு போயிடுது. எத்தனையோ பேர் அப்படி தான் போயிருக்கிறாங்க. அவங்க எல்லாமே வந்து நல்ல பேருங்களோட நல்ல இதோட அது நமக்கு வந்து போயிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு தான் நமக்கு அனுப்பப்படுது. அதனால் நம்ம ஒரு இடத்துல ஏமாந்து போனால் நமக்கு மேலே ஒருத்தர் இருப்பாங்கன்றாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி கடவுள் எதை வச்சு ஆசை வளர்த்துறாங்களோ அதை வச்சு இழுப்பாங்க. மற்றவங்கள எப்படி ஏமாத்துறாங்களோ அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. இன்றைக்கி நிறைய எல்லாம் அந்த மாதிரி தான். இப்போ சோசியல் வீடியோ பார்த்தீங்களான்னா எல்லாம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க. ஆனால் நல்லா சரித்திரமே இல்லை. அதை மீண்டும் நம்ம அதே தான் பண்ணிட்டு இருக்கிறோம்ப. வெளியில் எதுவுமே வந்து வெட்ட வெளிச்சம் தெரியக்கூடாது. உள்ளுக்குள்ளாவே எல்லாமே போலி வேஷம் போட்டு மற்றவங்கிட்ட பறிக்கிற வரைக்கும். பறிக்கிறதுன்னா இந்த காலத்தில் இப்போ இருக்கிறவங்க அவங்களோட ஜெனரேஷனுக்கு எப்படி தெரியுங்களா, கட்டையாக பணம்
ஏதாவது வந்து தோல்ந்து போயிடணும், இறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க. ஏன்னா அவங்களோட கண்ணோக்கமே தானே, எதாவது ஹோஸ்டல் கிடைக்குமா, எதாவது நல்லா கிடைக்குமோ அதெல்லாமே வந்து கிடைக்கிற வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்புறமா அள்ளி தூக்கி வச்சு எரிஞ்சிட்டு ஓடுற ஜெனரேஷன். இன்றைக்கி வந்து நிறைய பேர் முதுகில் குத்திட்டு ஓடுறவங்க தான். அதை இப்போ இருக்கிற ஜெனரேஷன் சொல்லவே வேண்டாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப காலம் வந்து கெட்டு போயிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை பாருங்கள். ஒருத்தரும் மக்களோட உழைப்பை வச்சு தான் இன்றைக்கி எல்லாருமே வந்து எவ்வளோ ஒருத்தர் முன்னேறி வரக்கூடாது, நம்ம மட்டும்தான் உக்காந்துருக்கணும், நம்ம மட்டும்தான் எல்லாத்தையும் தைக்கணும் கிழிக்கணும் அப்படின்ற சொல்கிற நோக்கத்தில் உட்காந்துக்கிறானுங்க பாருங்கள். ஒரு 3 பங்காளிங்க உக்காந்துட்டு ஆட்டம் போடுறாங்க பாருங்கள். அந்த பங்காளிங்களை எங்கே பாருங்கள். இடையில் வந்து எவனும் நுழையக்கூடாது. இடையில் வந்து இவங்களோட ஊழல் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு அவனால் என்ன கொடுங்க முடியும். அவங்கள வந்து என்னென்ன பண்ணி நம்ம எப்படியெல்லாம் பண்ணி கெடுத்துணுமோ கீழே தள்ளணுமோ அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் கடவுள் இனிமே எல்லாருக்குமே வந்து அதுக்கெல்லாம் யாருங்க எந்த பர்த்டே போட்டாங்க, எந்த பொண்டாட்டி பிள்ளைங்கள வச்சுன்னு பூஜை பண்ணதை போட்டாங்க, பொங்கல் கொண்டாடி ஒரு வெங்காயமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி எல்லாமே வந்து நாங்கள் தான் யாரோட உழைப்பில் யாரோட இதில் இழிச்சோ ஐங்க ஒன்றுங்க இருக்குதுங்க. எல்லாம் நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. விவேக் சார் சொல்லிட்டு போன மாதிரி ஃப்ரீயாக கிடச்சா பெண்ணாயில் கூட நம்ம ஆளுங்க குடிப்பாங்க. விஷத்தை இன்றைக்கி வந்து விஷத்தை கூட குடிக்கிறாங்க. விஷம் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு நல்லது கொடுத்து விஷம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி விஷமும் கொடுத்து தள்ளிடுறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இவங்க வைக்கிறது எல்லாமே விஷப்பரிசி. இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்கள், ஜல்லிக்கட்டு கலையில் வந்து சொல்கிறாரு, அதாவது வந்து இதில் வந்து படித்த இளைஞர்களுக்கு இதில் இத்தனை காலை அடக்கினவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பாக ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு, புழுகிறாரு. இப்போ வண்டே புழுகிறாங்க. என்ன உக்காந்ததுக்கப்புறம் என்ன, இந்த அரிசி பருப்பு கொடுக்குறவங்க, இந்த அண்டா குண்டா கொடுக்குறவங்க, இந்த பணம் கொடுக்குறவங்க எல்லாருமே எது கொடுக்குறாங்க, மக்களை ஏமாத்துறதுக்கு. இத்தனை வருஷம் இத்தனை நாள் மழை புயல் வெங்காயம் வேர்புட்டு எல்லாமே அடிச்சுட்டு போகும்போதெல்லாம் எவனும் கண்டுக்க மாட்டானுங்க, எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. இப்போ அவங்கவுங்க நமக்கு ஒரு 10 இடம் கிடச்சி நமக்கு ஒரு 100 டிக்கெட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு தெரியுறாங்க பங்காளிங்க. பாப்பா மக்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே எங்கே 100 ரூபாய் கிடைக்கும், இங்கே எங்கே ஒரு சேலை கிடைக்கும், இங்கே எங்கே ஒரு அண்டா குண்டா கிடைக்கும்னு அதுக்கு மேலே. ஏன்னா மக்களோட டேஸ்ட்டை வந்து புரிஞ்சிட்டாங்க நல்லா. அதனால இப்படி தான் இதுங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒவ்வொன்றுங்க. இப்போ பாருங்க, நம்ம தோட்டத்தில் அந்த தோட்டம்ன்ற தோட்டம்தான் நம்ம வச்சுருக்கிறது, தோட்டம்தான், வீட்டு தோட்டம். அதில் விளைஞ்ச கீரை வந்து பாருங்கள் அழகாக நமக்கு வந்து இது மனசார பழைய சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலையும் வயிறு நிறையும். மனுசூரத்தில் இல்லை, எவனையும் ஏமாத்தலை, எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அது பற்ற வச்சு கொஞ்சோண்டு அந்த அடுப்பை பற்ற வச்சு நம்ம வந்து பெருங்காயம் போட்டுக்கலாங்க, தாளிச்சிடலாம். நான் போட்டேன் ஏதோ பேசிட்டு பா ஓடுங்க எல்லாம் புளித்தோல் போத்தனை நரிங்க. இந்த நான் என்ன நாய்க்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க பாருங்க, காட்டு விலங்குகளுக்கு, அந்த மாதிரி பேர் கொண்ட மக்கள். இந்த கீரை தண்டை வந்து போடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைங்க. எனக்கு சூப் வச்சு குடிக்கவும், எவ்வளோ சூப் வச்சு குடித்தாலும் அதை நம்ம ஒண்டியாக தான் செய்யணும். ஏன்னா அவன் பையன் வந்து ரசம் வச்சாலையும் அவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சாலையும் அதுவும் இதான் வரேன் அப்படின்ட்டு போயிடுங்க. நம்ம ஒண்டியை 2 நேரம் 3 நேரம் எதுவுமே சாப்பிட முடியாதுங்க. அதே நம்ம இப்படி பழசே வந்து சூடு பண்ணி இப்போ காலையில் சாப்பிட்லாம், மத்தியானம் சாப்பிட்லாம், அடுத்த நாள் கூட சாப்பிட்லாங்க. அதுக்கு மேலே தான்னா முடியாதுல்ல, கடுகு.
அந்த மாதிரி தான். அதில் கொஞ்சோண்டு நமக்கு தேவை இருக்கிற அவரைக்காயை வந்து அந்த கீரை தண்டோட பூண்டுங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இத்தனை வருஷம் யாருமே வந்து பண்டை கொண்டாடலைங்க, பொங்கல் கொண்டாடலைங்க, கோடான கொடி மக்கள் எல்லாம் வந்து அதாவது அப்பா சுத்த மகன் கொள்ளடிக்கணும்னா அது நியாயம் இருக்காங்க. மகனுக்கு கொஞ்சம் ஏமாந்த போனால் இவனுங்க ஏண்டா ஏமாந்து போனாங்கன்றாங்க. அவங்களுக்கு யாரோட உரிமையும் யாரும் பறிக்கூடாதுங்க. அப்பா மகன் அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே ஒரு உறவுகள் இருந்தோம்லன்னா புருஷம் முன்னாடிங்க எல்லாருமே யாரையும் ஏமாற்றிட்டும் போகிறதில்ல, யாருக்கும் எடுத்துக்கலாம். கூட இருக்கிறவங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. சுயநலவாதியாக இருக்கிறவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே கூட இருக்கிறவங்களுக்கு கிள்ளி தான் வைப்பாங்க, அள்ளியெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. தனக்கு தம்பிள்ளைங்க தம்பிள்ளாட்டி. ஆனால் அடுத்தவங்ககிட்ட எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு பண்ணுற மாதிரி பேசுவாங்க கூட. அப்போ தானே வந்து மிதிச்சு விட்டு ஏறி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறது, கூட இருக்கிறவங்களாம் அதை கற்றுக்குறாங்களா, அதனால் அவங்களுக்கு அதை விட்டு விளங்குறதுக்கு வழி இல்லை, கதி இல்லை. அதை பறிக்கக்கூடாது. அதுவும் இந்த சமுதாயம் அப்பா சம்பாரிச்சது மகனுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அது பறிக்கணும், அதை நியாயமாக கேட்கணும். அது அவங்கவுங்களாம் பார்த்து செய்யறது எடுக்கிறது தான். இப்போ ஏன்னா அந்த காலத்துலலாம் இப்போ வந்து எவ்வளோ சொத்து, இப்போ என்ன இருக்கிற சொத்து கையெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து கோடி அளவு காட்டம் போட்டுக்கிறாங்க. உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சம். என்னோட குடும்பத்துலேயே நாங்கள் ஏங்க ஊருக்கது, என்னோட குடும்பத்துலேயே அப்படி தான் மாறிட்டுக்குது. அம்மா சம்பாரிச்சு அது வயசான அம்மாங்க அது சம்பாரித்து அது கொடுக்கல, அது சேர்த்து வச்சுருக்குது, அது பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு களவாணி பையன் இந்த அம்பிகாரன் தான் அப்படி போராடுறாங்க. ஒன்றா அவனுக்காவது இருக்கணும் அறிவு. நம்ம சம்பாதிக்கிறத நம்ம அம்மா கேட்குறல்ல, ஏன்டா இது செய்டா எனக்கு இதை வாங்கி போடுறான்னு சொல்லிட்டு உரிமையாக இல்லை. நம்ம என்ன சம்பாதிக்கிறோம்ப மாமியார் மாமனார் கேட்குறாங்களா, நம்மளை மாமியார் கேட்குறாங்களா? இல்லை, எதுவுமே இல்லை. அப்பாவி ஒரு அம்மா சம்பாதிக்கிறத அது வீட்டில் உட்கார அம்மா அது ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து. இப்போ நம்ம ஒரு தொழில் கடையை வச்சுருக்கிறனாலே இந்த ஒரு வாரமும் கரெக்டாக போன திங்கக்கிழமை கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே அப்படி இப்படியே கொஞ்சம் நேரம் உட்கார்றது இருந்துட்டு நம்மளோட சோழி முடிஞ்சிச்சு. அப்படியே வீட்டிலே முடங்கி கிடக்கல, எல்லாம் கடந்து எத்தனை காலம் நம்ம இப்போ நமக்கு எத்தனை ஆண்டில் நம்ம வந்து அடிபட்டுருக்கிறோம்ப, எங்கெங்கெல்லாம் சரி கூழ்றம்ப, எங்கெங்கெல்லாம் நம்மளை வந்து என்னென்ன சொல்லி எப்படியெல்லாம் ஏமாத்தினாங்க, அதெல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது தனிமையில் இருக்கும்போது தான் தோல்வி அடைஞ்சது. இது எல்லாமே நமக்கு நினைக்க தோணும். இப்போ எப்படி முதுகில் குத்திட்டு இப்போ எப்படி ஓடிட்டுருக்குறாங்க. என்ன தான் இருந்தாலும் அதே நமக்கு ரத்த பந்தம் அண்ணன் தம்பிங்க இருந்தாலும் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் நம்ம அம்மா, நம்ம அக்கா, நம்ம தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறவுகளை வளர்த்துட்டு கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க நல்லா யோகியமாக நல்லவங்களாக இருந்தாலும் சரிங்க, ஐஏஎஸ் முத்திரை குத்துன ஃபேமிலியாக இருக்கட்டும். ஆனால் நம்ம வந்து மட்டமாக இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சித்தி மகன் பெரிய மக்கள் அண்ணன் தம்பிங்க பங்காளிங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா கூட்டிகிட்டு ஒன்றா மனஸ்தாபத்தை வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே இருந்தாலையும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்கிற காலமாக வாழ்ந்துட்டும்ப.
அந்த மாதிரி தான். அதெல்லாம் நம்ம வந்து மனசுக்குள்ளே போட்டு அப்படியே நினச்சிக்கிட்டே இந்த ஒரு வாரமும் கடவுளே இதுதான் இந்த இப்போ நமக்கு தாய் தோப்பமார் உயிர் கொடுத்து நம்மளை வந்து வளர வச்சு ஒரு இதுக்கு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த காலகட்டத்தில் எல்லாம் இப்படியெல்லாம் சரி உழுவுறம்ப போகிறம்ப எல்லாமே நம்ம தோற்று போய் உக்காந்துருக்கும்போது தான் எந்திரிக்குவோம்ப, மீண்டும் எந்திரிக்குவோம்ப, எந்திரிச்சு செயல்படுவோம்ப. கடவுள் வந்து கைவிட மாட்டார் நம்மளவ. இன்றைக்கி எல்லாம் கொடுத்து எல்லா அன்பும் வந்து போலியாக நம்ம வேஷம் போட்டு ஏமாற்றிட்டு மற்றவங்கள வந்து வெதிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறவங்களையும் கடவுள் பார்த்துட்டு இருப்பார். ஐயோன்னா ஒன்றுமே இருக்காது. அந்த சூழ்நிலைக்கு எல்லாருமே இன்றைக்கி அனுபவமே நிறைய பேருக்கு சொல்லுவோம். அதனால் நம்ம யாருக்கும் வந்து எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்லணும்னு தோணுதுங்க. மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இது என்ன, ஏன் அவங்க கொடுத்தா கொடுக்குறாங்களா, இவங்க கொடுத்தா கொடுக்குறாங்க, யார் வீட்டுக்காக இருந்தாலும் நீ ஏன்டா மக்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணி நீ பெரிய யோகிக்காரனுங்களாட்டம் கணக்கு கட்டிட்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சம்பாதிக்கிற பணம், அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் இவ்வளோ பணம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வரைக்கும் தரத மக்களுக்கு செலவு பண்ணுங்க பார்க்கலாம். உங்களை நாடி தேடி நம்பி இன்றைக்கி கூட வரான்னு பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் செய்யுங்க பார்க்கலாம். அவங்க பிள்ளை குட்டிங்களை விட்டு, அவங்க அக்கா தங்கச்சிங்களை விட்டு, அப்பா அம்மா வயசான அப்பா அம்மா விட்டு, ஒரே ஒரு இந்த படத்துங்களில் சொல்கிற மாதிரி ஒரு குவார்ட்டருக்கும் ஒரு கோழி பிரியாணிக்குன்னு சொல்கிற மாதிரி பண்ணிவிட்டு மக்களை வந்து ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டு நீங்கள் கோடி கோடியாக சொத்து வாங்கிட்டு வாழ்ந்துட்டுக்கிறீங்க. அது இந்த பிச்சைக்கார மக்களுக்கு இப்படி தான் சொல்லணும். இந்த பாவம் பிச்சைக்காரர் கூட வந்து மனசு விட்டு அவங்கள நம்ம பிச்சைக்காரன்னு சொல்லக்கூடாது. மனசார வயிற்று பசிக்கோசரம் ஒரு விலை இல்லை கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட பாருங்கள் எல்லாருக்கிட்டுமே வந்து கேட்குறதுக்கு எண்ணங்கள் வராது. கடவுள் அவங்களுக்கு வந்து அந்த நிலைமை கொடுத்துருந்தாலையும் அந்த கஷ்டப்படுறவங்கக்கிட்ட தான் போயிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் மனசு இறங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே அடுத்தவங்களை ஏமாற்றிட்டு போயிட்டுக்கிறவங்ககிட்ட கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட மனப்பக்குவம் எப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அவங்களுக்கு உணர வைப்பாங்க. அதனால் இவங்க வந்து மனசுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு போக விடாது, இலையாக இருந்தால் கூட. அந்த மாதிரி சூழ்நிலை தான். இன்னொன்று சொல்கிறேங்க, நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். எல்லாருமே தாழ்ந்து மேல் நோக்கி போகிறவங்களும் கீழ் நோக்கி போகிறவங்களும் இருக்கிறப்ப யாருமே வந்து இது ஏழைங்க சாப்பிட்ற சாப்பாடு தான், இது வந்து ரோட்டோரமாக இருக்கிறவங்க சாப்பிட்ற சாப்பாடு தான், அதாவது ஏழைங்க பிச்சைக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாதி மதம் மயிரும் மனங்கட்டின்னு பேசிட்டு இருக்கிறோம் பாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மனிதர் இனங்கள். நம்மளால் முடிஞ்சால் செய்யலாம். அவங்களுக்கு வந்து ஒரு பேர் வச்சு ஒரு முத்திரை குத்தி அதை வளர்க்காதீங்க. எல்லாருமே ஒரு அதாவது காலகட்டத்தில் இப்போ நீங்கள் வீட்டிலே உட்காந்துருக்குறீங்க, நீ சம்பாரித்து நீ சாப்பிட்ற சொத்துலேயே உனக்கு சமைச்சு போடுறவங்க அந்த நேரத்தில் இவ்வளோண்டு கொடுத்தா தான் ஆச்சு. சமைக்கிறவங்க அன்றைக்கி வேலை செய்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க இல்லைங்களா, சம்பளம் கை நீட்டி இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம அழுக்கு பாத்திரமெல்லாம் நம்ம வந்து என்னவோ பெரியலாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு நமக்கு அவங்க சமைச்சு கொடுத்துட்டு போகிறாங்க பாருங்கள். அந்த நேரத்தில் எப்படா அவங்க சமைச்சு கொடுப்பாங்க, நம்ம பொருளாக இருக்கும், நம்ம கை நீட்டி அவங்க காசு கொடு எப்போ கொடுப்பாங்க, எப்போ திங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம்ல, அதுவும் அந்த கையேந்தி நிற்கிற மாதிரி தான். அந்த ரோட்டோரமாக இருக்கிறவங்க நம்ம ஒரு பேர் வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இவங்க பிச்சைக்காரரு இவங்க ஏழை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் முத்திரை குத்துனவங்க தான். அதனால் நமக்குன்னு உறவுகள் இல்லைன்னாலையும் உறவுகள் இருந்தாலையும் நமக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒரு குக்கு வச்சுருக்கிறோம்ப, நம்ம பாத்திரம் பண்ணி தேய்ச்சி வைக்கிறதுக்கு ஒரு குக்கு வச்சுருக்கிறோம்ப சம்பளம் கொடுத்து. அவ்வளோதான். நீங்களாம் அவங்ககிட்ட செஞ்சு கொடுக்கறத கையேந்தி தான் கொடுக்கும்போது சாப்பிட்றவங்க ஒன்றும் இல்லை. அதுக்கு ஒன்று அதை நீங்களே செஞ்சு நீங்களே அந்த டைம் எடுத்து நீங்களே செஞ்சு நீங்களே சாப்பிட்டா தெரியும் மக்களுக்கு. அந்த மாதிரி தான். இன்னொன்று, அதாவது வந்து இது நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கின கடவுள்கிட்ட இருக்கிற குருமாருங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா, ஏழை எளிய மக்களுக்கு தான் இந்த அன்னதானம் அப்படின்னு சொல்லாதீங்க. யார் ஏழை, எதில் ஏழை? மனசார அவங்க பணக்காரருங்க.
மனசார உடம்பு ரீதியாக ஐயோட கிட்ட வந்து அவரோட அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றவங்க ஏழைன்னு சொல்லாதீங்க, ஏழைங்க சாப்பிட்றதுன்னு சொல்லாதீங்க. அவங்க வந்து மனசார இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, என்னோடய பக்தருக்கு சொல்கிறேன் நான், வீடியோ பார்க்குறவங்க மனசார அவங்க பணக்காரர் கோபுரத்தில் இருக்கிறவங்க. அதனால் ஐயா போடுற பிரசாதத்தை வந்து அவங்க எப்படியேமாட்ட ஆளுங்களாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல கை நீட்டி வாங்கி அவர் சொல்லிகிட்டே இருக்கார், கையேந்தி நிற்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அன்னதானத்துக்கும் அவரோட அருளுக்கும் நமக்கு இருக்கிற நம்ம கேட்டு வந்த பிரச்சனை எல்லா லொட்டு லொசுக்கு எல்லாத்துக்குமே அவரை வந்து தூக்கி போட்டுடுறாரு. மறுபடியும் நம்மளால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கையேந்தி இந்த குறையை செய்யுங்க, அந்த குறையை நிவாரணம் பண்ணுங்க கடவுளேன்னு சொல்லிட்டு நம்ம மனசார போய் கேட்குறோம் இல்லையா. நம்ம என்ன கேட்குறோம்ப, இப்படி கை நீட்டி அவர்கிட்ட பிச்சை தான் கேட்குறோம்ப, நம்மளோட கஷ்டங்களை தீர்த்துங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் வந்து அந்த அன்னதானத்தை வந்து இவங்க சாப்பிடணும், இவங்க ஏழைங்க சாப்பிடணும், ஏழைங்கன்னு சொல்லிட்டு பட்டம் கட்டாதீங்க. பிச்சைக்காரர் ஏழைங்கன்னு சொல்லிட்டு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நீங்களே வந்து நம்ம குரு கொடுக்குற, நம்ம அந்த ஐயன் கொடுக்குற ஒரு பிரசாதமாக இருக்கட்டும், ஒரு அருளாக இருக்கட்டும், அதுக்கு நம்மளே ஒரு பேர் வச்சு ஒரு இது கொடுத்துருக்கூடாது, மகனம் சுட்டக்கூடாது. அருள் அன்னதானம் குருவோட ஒரு இடத்துல அவர் குரு இருக்கிறாரு, இந்த இடத்துல வந்து நான் அவர்கிட்ட கேட்டு அவர் அனுமதியோட நான் மக்களுக்கு வந்து இந்த இடத்துல அன்னதானம் வழங்குறேங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏழை எளிய மக்கள் யாருமே ஏழை இல்லைங்க, எல்லாருமே மனசார அவங்க ரோட்லேயே படுத்திருந்தாலே நிம்மதியாக மழை வெயில் காற்றடிச்சா கூட அவங்க தூங்குவாங்க பாருங்கள், அவ்வளோ நிம்மதியாக தூங்குவாங்க. இந்த அழுக்கு துணிங்களை மாதக்கணக்கில் துவைக்காமல் இருக்கிற துணிங்களை போட்டு கூட நிம்மதியாக ரோட்டு ஓரம் படுக்கிறவங்கள பாருங்கள், நிம்மதியாக தூங்குவாங்க. எதுவும் இல்லை, ஒரு நேரம் நமக்கு கடவுள் யார் மூலியமாவது சாப்பாடு கொடுத்துருவார், அவ்வளோதான். எங்கேயா தண்ணி கிடைக்கிற இடத்துல குளிக்கலாம், அதுதான் கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான அனுகிரகம். அதனால் வந்து ஏழைங்க சாப்பிட்றது அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. கடவுளோட கொடுத்து எந்த கோயிலுமே சொல்கிறேன், நம்ம சர்க்குரு கோயிலுன்னு சொல்ல, அவங்களோட பக்தர்னு சொல்ல, எல்லா கோயிலுமே வந்து அன்னதானம் பிரசாதம் பக்தர்கள் வாங்கி சாப்பிடலாம். இந்த இடத்துல எனி டைம் கிடைக்கும். இந்த மாதிரி சொல்லி ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதனால் ரொம்ப தவறாக இருந்தால், தவறு இல்லை என்னோடய கருத்தில் பார்த்தீங்களான்னா தவறு இல்லை. இது காய் வெந்துடுச்சுங்க, கொட்டை அவ்வளோதான். கொஞ்சம் தேங்காய் மட்டும் திருவி போட்டு எடுத்துக்கலாங்க. இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக நம்ம பெருங்காயம் போட்டுடலாங்க, அவ்வளோதான். மூடி எங்கே இப்போ திறந்த உடனே டக்குன்னு இதாக இருக்குது, ஓடி போயிடுச்சு. கொஞ்சம் தேங்காய் திருவி இந்த தண்டு வந்து நம்ம சூப் வச்சு குடித்தா அவ்வளோ உடம்புக்கு, எப்படி உடம்புக்குன்னா உடம்புல இருக்கிற கெட்ட நச்சுத்தன்மையெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் இந்த சூப் மூலிமா நம்ம கொஞ்சம் மிளகு ஜீரகம் தட்டி போட்டு மஞ்சத்தூள் போட்டு அப்படியே இதை வந்து பூண்டு 2 தட்டி போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம அதை சாப்பிட்டு இது கீரையோடு எடுத்து போட்டு தண்டு நம்ம வந்து கடைஞ்சிடலாம். ஆனால் இப்போ நான் இது வந்து சாப்பாடு நம்ம பெசன் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது, இந்த கொட்டையோட போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வந்து இது மக்களுக்கு வந்து தேவையில்லாதான் இருக்கும், இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, மனசுக்குள்ளே எது தோணுதோ அதை சொல்லிடுவோங்க. ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அது மனசனோட. யாருக்காது வலிச்சா வலிச்சிட்டு போகுது. இப்போ எனக்கு வலிக்குது, ஒரு குற்றம் உணர்ச்சின்னா அது நான் செஞ்ச தவறுக்கு வலிக்குது. அதனால் வாய் மக்களை